அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் நடைபெறும் திருமணங்கள் 4 நோக்கத்தில் நடைபெறலாம். துன்கஹுல் மர்அத்து லிஜமாலிஹா வலிமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா. ஒரு பெண், இந்த பெண்ணுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்பட்டது. அழகை மாத்திரம் மையமாக வைத்து அழகு சௌந்தரியமானவள் திருமணம் நடக்கிறது அழகுக்காக. இன்னும் சில இடங்களிலே அழகு பிரச்சனை இல்லை, தீன் பிரச்சனை இல்லை, பணம் இருந்தா சரி. நல்ல பெரிய ஃபேமிலி, வசதியான ஆட்கள், பணக்காரர், பணத்தை மையமாக வைத்து திருமணம் நடக்கும். இன்னும் சில நேரம் குடும்பத்துடைய அந்த கண்ணியம், வம்சத்தை மையமாக வைத்து திருமணம் நடைபெறுகிறது. இன்னும் சில இடங்களில் தீனை அடிப்படையாக வைத்து மனைவிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, கணவனிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, மார்க்கத்தை பார்த்து திருமணம் நடைபெறுகிறது. இந்த 4 நோக்கத்திலும் திருமணங்கள் நடக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஃபர் பிதாத்தி தீன், தீன் உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சு வெற்றி பெற்றுக்கோங்க. எப்ப தீனுள்ள பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுப்பாரோ, எப்ப தீனுள்ள ஒரு ஆணை கணவனாக ஒரு பெண் தேர்ந்தெடுப்பாரோ, இந்த தீனுடைய இருவர் ஒன்று சேரும் பொழுதே திருமண வாழ்க்கை இன்பமானதாக மாறுகிறது.